10 Mistakes in Titanic Movie. 1997 ரிலீஸ் ஆன டைட்டானிக் மூவி உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உலகமே கொண்டாடின படத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த வீடியோல நாம டைட்டானிக் படத்துல இருக்கிற 10 மிஸ்டேக்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதல் மிஸ்டேக், ரோஸ் என்ட்ரி சீன்ல உதட்டுக்கு இடது பக்கம் ஒரு அழகான மச்சம் இருக்கும். அதே இந்த சீன்ல ரோஸ் உதட்டுக்கு வலது பக்கம் இருக்கும். ரெண்டாவது மிஸ்டேக், 100க்கும் மேல மக்கள் டைட்டானிக் புறப்படுற தருணத்துல கப்பலுக்கு டாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் வர சீனை பாருங்க, அங்க இருந்த அத்தனை பேரும் எங்க ஒரு நொடியில மொத்த பேரையும் காணோம். மூணாவது மிஸ்டேக், இந்த சீன்ல கப்பலை ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நீங்க இந்த கதவை பாருங்க, ஒளிப்பதிவாளர் அதாவது கேமராமேனோட நிழல் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாலாவது மிஸ்டேக், இப்போ ஜாக் கைய பிடிச்சு ரோஸ் அண்ட் மாலி 2 பேரும் நடந்து வருவாங்க. இவங்க பின்னாடியே கேமராவும் போகும். ஆனா ஒரே செகண்ட்ல ஜாக் ரோஸ் மட்டும் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூட வந்த மாலிய காணோம். அஞ்சாவது மிஸ்டேக், 1912ஆம் காலகட்டத்துல இருக்கிற டார்ச் லைட் மஞ்சள் நிறத்துல தான் எரியும். அப்போ வெள்ளை நிறத்துல எரியற லைட் கண்டுபிடிக்கவே இல்ல. ஆனா இந்த சீன்ல வெள்ளை நிறத்துல எரியற லைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆறாவது மிஸ்டேக், வில்லன் ரோஸ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகும்போது கடுப்பான ரோஸ் வில்லன் மூக்கு மேலேயே நச்சுன்னு சம பஞ்ச் வைப்பாங்க. அப்ப இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. வில்லன் கையில ஏற்கனவே ரத்தம் இருக்கும். அத வச்சு மூக்குல தடவி ரத்தம் வருது மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏழாவது மிஸ்டேக், ரோஸ் இப்போ எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸிட்ட வச்சு தப்பிக்க பாப்பாங்க. அப்போ இவங்க இந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற கோடாலியை எடுப்பாங்க. இப்போ இதை நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்க அந்த கண்ணாடியை உடைக்கும் போது அங்க இருந்த எல்லா கண்ணாடியும் உடைஞ்சு கீழே விழுந்துரும். அடுத்த சீன்ல அவங்க இந்த கண்ணாடி டப்பால இருந்து கோடாலியை எடுக்கும் போது அங்க கண்ணாடி நிறைய இருக்கும். உடைஞ்சு கீழே விழுந்த கண்ணாடி எப்படி அங்க திரும்ப வந்தது? எட்டாவது மிஸ்டேக், ஜாக் பைப் லைன்ல லாக் ஆயிருப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்கு கோடாலியை எடுத்துட்டு வர ரோஸ் ஜாக்க லாக் பண்ணி வச்சிருக்க ஹேண்ட் லாக்க கோடாலிய வச்சு உடைப்பாங்க. அப்போ நீங்க ஜாக் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கவனிச்சிருக்கீங்களா? அவர் ஒரு ஆங்கிள் கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதே சீன்ல வேற ஒரு ஆங்கிள் சாதாரண டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாரு. ஒன்பதாவது மிஸ்டேக், வில்லன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜாக் அண்ட் ரோஸ சுட ட்ரை பண்ணுவாரு. அப்ப ஜாக் முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டேஜ் லைட் எரியும். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? பத்தாவது மிஸ்டேக், இந்த பிரம்மாண்ட டைட்டானிக் கப்பல் உடைஞ்சு விழும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது இருக்கிற கப்பலோட ஸ்டப்ஸ் மறுபுறத்துல இருந்து பார்க்கும்போது இல்ல. கப்பல் உடைஞ்சு துண்டாகக்கூடிய சீன்ல வயர் இருக்கிறதா நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. இவ்ளோ ஏன், இந்த படத்தோட எமோஷனல் சீன்ல கூட மிஸ்டேக் இருக்கு. ஒரு பலகையில இருக்கிற ரோஸ் ஜாக்க எழுப்பும் போது அவரு பனில உறைஞ்சு கிடப்பாரு. அப்ப ஜாக்கோட மூக்கு கவனிச்சு பாருங்க, முதல்ல அங்க பனி கட்டி இருக்காது. ஆனா அடுத்த சீன்ல அவரு மூக்குல பனி கட்டியா இருக்கும். இப்போ நம்ம தமிழ் சினிமால லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு சொல்லியே பல படங்களை விமர்சனம் செஞ்சு அந்த படத்தை வீணாக்குறோம். பெரும்பாலான திரைப்படங்கள் நம்மள என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காகவும் சில படங்கள் நம்மள எஜுகேட் பண்றதுக்காக தான் தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, இந்த நாலேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல என்ன டிப்ஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.